முக்கிய செய்திகள். முல்லை பெரியாறு அணை விவகாரம் தீவிரமடைகிறது. இரு மாநில எல்லையில் பதற்றம், போக்குவரத்து முற்றிலும் துண்டிப்பு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறுமா? சுமூகமாக நடத்துவது குறித்து இன்று அனைத்து கட்சி கூட்டம். கலாச்சார சீரழிவு காட்சிகள் வெளியிடும் வலைதளத்துக்கு எச்சரிக்கை. மத்திய அரசின் முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. நேரடி அந்நிய முதலீட்டால் வணிகர்கள், வியாபாரிகளுக்கு பெரும் ஆபத்து. பிரகாஷ் காரத் எச்சரிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். முல்லை பெரியாறு அணை பிரச்சினை காரணமாக தமிழக கேரள எல்லையில் கடும் பதற்ற நிலை நீடிக்கிறது. வாகன போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ள நிலையில் ஐயப்ப பக்தர்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். முல்லை பெரியாறு அணை பலவீனமாக இருப்பதாக கூறி வரும் கேரள அரசு அதற்கு பதிலாக புதிய அணை கட்ட முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. கேரள அரசின் இந்த முயற்சிக்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் முல்லை பெரியாறு அணை அமைந்துள்ள இடுக்கி மாவட்டத்தில் அண்மையில் லேசான நில அதிர்வுகள் ஏற்பட்டதாலும் டாம் 999 திரைப்பட விவகாரத்தாலும் முல்லை பெரியாறு அணை விவகாரம் கடந்த ஒரு மாத காலமாக மீண்டும் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது. இதை காரணமாக கூறி புதிய அணை கட்டும் முயற்சியில் தீவிரமாக செயல்பட தொடங்கியுள்ள கேரள அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசியல் கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. முல்லை பெரியாறு அணை விவகாரம் காரணமாக தமிழக கேரள எல்லையில் உள்ள கம்பம், கூடலூர், உத்தமபாளையம், குமுளி, லோயர் கேம்ப் மற்றும் போடிமெட்டு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக நேற்றும் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழகத்திலிருந்து செல்லும் வாகனங்கள் அனைத்தும் கேரள எல்லையிலேயே திருப்பி அனுப்பப்பட்டு வருவதால் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குழந்தைகள்லாம் கூட்டிட்டு வந்துருக்கோம். ஆனா எங்க வந்து கடையெல்லாம் அடைச்சிட்டு இருக்காங்க. அதாவது சாப்பிடுவதற்கு கூட எதுவுமே இல்லை. தண்ணி பார்த்தா கூட அது கூட வழி இல்லைங்க. வாகன போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளதால் கம்பம், குமுளி வழியாக சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் கம்பம் பேருந்து நிலையத்திலேயே தங்கியுள்ளனர். வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டதால் கம்பத்தை அடுத்த கூடலூரில் சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு அங்குள்ள கோவிலில் அன்னதானம் போடப்பட்டது. இதற்கிடையே தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றிச் செல்லும் லாரிகளையும் ஐயப்ப பக்தர்கள் செல்லும் வேன்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. டெல்லியிலிருந்து லோடு ஏற்றி போய் கேரளா உள்ள இறக்கிட்டு திரும்ப வரும்போது கேரளாவுக்குள்ள இருந்து ஒரு ஆமணி காரில் வந்து இந்த முல்லை பெரியாறு பிரச்சனையை சொல்லி என்னை வந்து என் வண்டியை அடிச்சு கண்ணாடியெல்லாம் நொறுக்கிட்டாங்க. முல்லை பெரியாறு அணை அமைந்துள்ள இடுக்கி மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளதால் அங்கு போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதையும் மீறி தமிழக வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. கம்பத்திலிருந்து குமுளி செல்லும் மலைப்பாதையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் போடிமெட்டு வழியாக செல்லும் வாகனங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதால் அங்கும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே முல்லை பெரியார் அணையை பார்வையிடுவதற்காக அங்கு வந்த கேரள மாநில மனித உரிமை ஆணைய தலைவர் JP கோஷி மற்றும் அதன் உறுப்பினர்களை போராட்டக்காரர்கள் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியதால் பதற்றம் எழுந்துள்ளது. 4 நாள் விடுமுறைக்கு பின்னர் இன்று தொடங்க உள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 22ஆம் தேதி தொடங்கியது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதலே எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. விலைவாசி உயர்வு, கருப்பு பணம், ஸ்பெக்ட்ரம் ஊழல் இவற்றை தொடர்ந்து சில்லறை வர்த்தகத்தில் 51% அந்நிய நேரடி முதலீட்டிற்கு மத்திய அரசு அனுமதி அளித்ததை திரும்பப் பெற கோரி வருகின்றனர். மேலும் மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ், திமுக ஆகிய கட்சிகளும் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் அந்நிய முதலீட்டிற்கு அனுமதி அளிப்பது குறித்து அனைத்து கட்சிகளிடம் ஒருமித்த கருத்து ஏற்படும் வரை மத்திய அரசு தனது முடிவை நிறுத்தி வைக்கும் என்று பாஜக தலைவர் சுஷ்மா சுவராஜ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் சீதாராம் யெச்சூரியிடம் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி உறுதியளித்ததாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகிறது. இதுவரை எந்த அலுவல்களுமே நடைபெறாத இந்த குளிர்கால கூட்டத்தொடர் இம்மாத 21ஆம் தேதி வரை மட்டுமே நடைபெறுவதால் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை மத்திய அரசு கூட்டியுள்ளது. இன்று காலை நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு முன்பாக நடக்கும் இந்த கூட்டத்தில் நேரடி அந்நிய முதலீடு குறித்து விவாதிக்கப்படலாம் என்று தெரிகிறது. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை முழுமையாக விலக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்காத பட்சத்தில் நாடாளுமன்றம் மீண்டும் முடங்கும் அபாயம் உருவாகியுள்ளது. மதம் மற்றும் கலாச்சார சீரழிவுகளை ஏற்படுத்தும் ஆபாச காட்சிகளை வெளியிடக்கூடாது என்று சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் மற்றும் கூகுள் ஆகியவற்றிற்கு மத்திய அரசு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மை காலமாக பலதரப்பட்ட மக்கள் பயன்படுத்தும் ஃபேஸ்புக் மற்றும் கூகுள் இணையதளங்களில் மதம் மற்றும் கலாச்சார சீரழிவுகளை ஏற்படுத்தும் ஆபாச படங்கள் இடம்பெற்று வருவதால் பொதுமக்கள் பலரும் வேதனை தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபல் சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் மற்றும் கூகுள் ஆகியவற்றில் இடம்பெற்றுள்ள மதம் மற்றும் கலாச்சார சீரழிவுகளை ஏற்படுத்தும் படங்களையும் செய்திகளையும் உடனடியாக அகற்றும்படி எச்சரித்தார். This is a matter of great concern to us. We have to take care of the sensibilities of our people. We have to protect their sensibilities. Our cultural ethos is very important to us, and we will not allow the religious sentiments of large sections of the community to be hurt in this fashion. And we will not allow intermediaries to say that we throw up our hands, we can't do anything about it. இதுபோன்ற கலாச்சார சீரழிவுகளை ஏற்படுத்தும் காட்சிகளை தொலைக்காட்சிகள் மற்றும் பத்திரிகைகளில் வெளியிடக்கூடாது என்று ஏற்கனவே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இனி இணையதளத்திலும் அதனை அனுமதிக்கப் போவது இல்லை என்று கபில் சிபல் அப்போது குறிப்பிட்டார். இதற்கு பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வருண் காந்தி கபில் சிபலின் இந்த அறிவிப்பு கருத்து சுதந்திரத்தை பறிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இதேபோல் பாஜகவின் நாடாளுமன்ற உறுப்பினரான தருண் விஜய் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாட்டில் அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வு, ஊழல் குற்றச்சாட்டு போன்றவற்றில் இருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்ப மத்திய அரசு இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டிற்கு மத்திய அரசு அளிக்கும் அனுமதியால் சிறு வியாபாரிகள் முற்றிலுமாக பாதிக்கப்படுவார்கள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டிற்கு வழங்கிய விவகாரம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. எதிர்க்கட்சிகள், தொழில் நிறுவனங்கள், வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் கொள்கை ரீதியான இந்த முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மத்திய அரசு அளித்துள்ள இந்த அனுமதி மூலம் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் மத்திய அரசு அளிக்கும் அனுமதியால் வால்மார்ட் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்திய வர்த்தக சந்தையில் புகுந்தால் விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் என்றும் இந்த நிறுவனங்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் பொருட்களுக்கு விலை நிர்ணயம், கற்பனைக்கு எட்டாத தர நிர்ணயம் ஆகியவற்றை வகுத்து விவசாயிகளை கடும் இன்னலுக்கு ஆளாக்கக்கூடும் என்றும் பிரகாஷ் காரத் அப்போது குறிப்பிட்டார். This is going to help our farmers. This is the biggest pitch they are making. That this is going to help the farmers. The farmers are going to get a good price. But all experience, international experience shows that once these giant retail chains establish themselves in an area, then they dictate the prices to the farmers. They make them captive. They set all sorts of standards. வலிமையான லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டால் அது மிகப்பெரிய அதிசயம் என்று முன்னாள் காவல்துறை அதிகாரி கிரண்பேடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வலிமையான லோக்பால் மசோதாவை நிறைவேற்றுவதில் இருந்து பின்வாங்கும் முயற்சியை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். வலிமையான லோக்பால் மசோதா குறித்து மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுவதற்கு விடாமுயற்சியே காரணம் என்று தெரிவித்தார். மத்திய அரசு இந்த லோக்பால் மசோதாவை தாக்கல் செய்தால் அது ஒரு மிகப்பெரிய அதிசய நிகழ்வு என்றும் தெரிவித்த கிரண்பேடி, லோக்பால் மசோதா நாட்டின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் மாற்றி அமைக்கப்படும் என்றும் கிரண்பேடி தெரிவித்தார்.
இந்த மசோதா நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்படாவிட்டால் வரும் 27ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அண்ணா ஹசாரே அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாபில் துணை முதல்வர் மனைவியை சந்திக்க சென்ற ஆசிரியை சரமாரியாக தாக்கப்பட்ட விவகாரத்தில் பஞ்சாப் அரசுக்கு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பஞ்சாப் மாநில துணை முதல்வராக பதவி வகித்து வரும் சுக்பீர் சிங் பாதலின் மனைவியும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹர்சிம்ரன் கவுரை சந்திப்பதற்காக ஆசிரியர் அடங்கிய குழு ஒன்று அவரது வீட்டிற்கு சென்றுள்ளது. அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த அகாலிதளம் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினரான பல்வீந்தர் சிங் என்பவர் ஆசிரியை குழுவை சேர்ந்த வரீந்தர் கவுர் என்பவரை சரமாரியாக அடித்து உதைத்துள்ளார். பொதுமக்கள் முன்னிலையில் பட்டதாரி ஆசிரியை ஒருவர் தாக்கப்பட்ட இந்த சம்பவம் நாடு முழுவதும் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இதை கண்டித்து சண்டிகர் மாநிலத்தில் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பாதலை சந்தித்த ஆசிரியர் குழு தாக்குதல் நடத்திய பல்வீந்தர் சிங் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மேலும் துணை முதலமைச்சரின் இல்லத்திற்கு முன்பாக கோஷங்களை எழுப்பிய ஆசிரியர்கள் மாநில அரசு பொய்யான உறுதிமொழிகளை கூறியுள்ளதாகவும் தங்களுக்கு நிரந்தர பணி நியமன உத்தரவு வழங்கப்படாவிட்டால் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் எச்சரித்துள்ளனர். இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய பஞ்சாப் மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் ஜெகதீஷ் பல்லா மற்றும் உறுப்பினர்கள் தானாக முன்வந்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பஞ்சாப் மாநில அரசிற்கும் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். உடல் முழுவதும் விளக்குகள் ஏற்றி வைத்து யோகாசனம் செய்த சிறுமி, சாதனை மாணவிக்கு பாராட்டு குவிகிறது. அனுமதியின்றி நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த நரிக்குறவர்கள், தாம்பரத்தில் 2 பேர் கைது மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.